கடந்த 72 மணித்தியாலங்களில் அமெரிக்க படைகள் மற்றும் சவுதி எரிசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு ஈரான் புரட்சிகர காவல் படை நடத்திய 30க்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். வளைகுடாவில் அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. பேச்சுவார்த்தை மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிகள் ஒரு பக்கம் நடந்து வரும் சூழலில் அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் திடீர் தாக்குதலை நடத்தியுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தை தொடங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் இந்த திடீர் தாக்குதல் நிலைமையை மோசமாக்கியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிக் கொண்டே போகின்றது. வளைகுடாவில் நிலவும் இந்த அமைதியின்மை சர்வதேச அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ள சூழலில் நிலைமையை கட்டுப்படுத்த பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்படுகின்றது. இருப்பினும் போர் முழுமையாக முடிவுக்கு வர இப்போதைக்கு சாத்தியம் இருப்பது போல தெரியவில்லை. இந்த சூழலில் தான் நேற்றிரவு திடீரென அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்பகுதியில் இருக்கும் அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க ராணுவம் கூறுகையில், இந்த தாக்குதல் திடீர் தாக்குதலாக நடத்தப்பட்டது. இருப்பினும் ஏவப்பட்ட அனைத்து ஏவுகணைகளும் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டன. உயிரிழப்போ சேதமோ ஏற்படவில்லை. அமெரிக்க படைகள் தொடர்ந்து ஹை அலர்ட் மோடில் தான் இருக்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ தகவலை அமெரிக்கா வெளியிட மறுத்துவிட்டது. கடந்த 2 வாரங்களாகவே ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து இரவு நேரங்களில் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வந்தது. அதற்கு பதிலடியாக ஈரானும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது. இருப்பினும் கடந்த வார இறுதியில் இருதரப்பும் தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தின. இதனால் மீண்டும் போர் நிறுத்தம் ஏற்படும் மற்றும் புதிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டன. ஆனால் அந்த நம்பிக்கையும் கூட இப்போது சில நாட்களில் தகர்ந்துள்ளது. உலகின் கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் சுமார் 20% நடைபெறும் ஹார்மோஸ் ஜலசந்தியிலும் பதற்றம் நீடித்து வருகின்றது. அப்பகுதியில் சென்ற கப்பல்களை ஈரான் தாக்கியதாக கூறப்படுகின்றது. மேலும் வர்த்தக கப்பல்கள் ஈரான் கடற்கரையை ஒட்டிய பாதையில் மட்டுமே செல்ல வேண்டும் என்றும் அதற்கான கட்டணத்தையும் செலுத்த வேண்டும் என்றும் ஈரான் வலியுறுத்தி வருகின்றது. இருப்பினும் பல கப்பல்கள் ஓமன் கடற்கரை வழியாக மாற்று பாதையில் செல்கின்றன. அதற்கு அமெரிக்கா பாதுகாப்பையும் கொடுத்து வருகின்றது. ஆனால் ஹோர்முஸ் ஜலசந்தியில் மீண்டும் பதற்றம் அதிகரித்தால் அது சர்வதேச வர்த்தகத்தை பாதிக்கும். இப்போது கச்சா எண்ணெய் $81 வர்த்தகமாகும் நிலையில் அதன் விலை மேலும் உயரும் அபாயம் இருக்கின்றது. எனவே மத்திய கிழக்கில் இப்போது என்ன நடக்கின்றது என்பதை ஒட்டுமொத்த உலக நாடுகளும் கூர்ந்து கவனித்து வருகின்றன. இந்த தாக்குதல் நடந்த அதே நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இருவரும் வெள்ளை மாளிகையில் பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் 90 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாகவும் பாசிட்டிவாகவும் இருந்ததாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். வழக்கம் போல் ஊடகங்கள் முன்பாக அல்லாமல் மூத்த அதிகாரிகளின் முன்னிலையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு நேர்மறையானதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்ததாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அதிகாரிகளின்றி இரு தலைவர்களும் தனிப்பட்ட முறையில் சந்திக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் புதிய ரகசிய அணுசக்தி நிலையம் பெகாக்ஸ் மலை பகுதியில் அமைக்கப்பட்டு வருவதாக கூறப்படுவது குறித்து 2 தலைவர்களும் கலந்துரையாடினர். இந்த நிலையில் தமது சந்திப்பு மிகவும் சிறப்பானது என்று நெதன்யாகு வர்ணித்துள்ளார். இஸ்ரேலில் இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் டொனால்ட் ட்ரம்புடன் தன்னை இணைத்துக் கொண்டு பேசுவதன் மூலம் தனது அரசியல் நிலையை வலுப்படுத்த நெதன்யாகு முற்படுவதாக கூறப்படுகின்றது. இதேவேளை அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவில் ராணுவ எச்சரிக்கைகளும் ராஜதந்திர முயற்சியும் ஒரே நேரத்தில் தொடர்வதால் மத்திய கிழக்கில் ஒரு தெளிவற்ற சூழல் நிலவி வருவதாக ஊடக செய்திகள் கூறுகின்றன. அமெரிக்கா தன் மீதான தாக்குதல்களை தொடர்ந்தால் அதற்கு தக்க விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஈரானின் ராணுவமும் புரட்சிகர காவல் படையும் எச்சரித்துள்ளன. அரசியல் தலைமையை பொறுத்தவரை ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கான கதவுகளை முழுமையாக மூடாமலும் அதேவேளை முழுமையாக திறக்காமலும் கவனமான ஒரு நிலைப்பாட்டை கையாண்டு வருகின்றது. அமெரிக்காவுடனான எந்த ஒரு பேச்சுவார்த்தை உடன்பாட்டிலும் தெஹ்ரானில் நிலவும் ஆழமான நம்பிக்கையின்மையே பெரும் தடையாக உள்ளது. தற்போது தற்காலிக போர் நிறுத்தம் நடைமுறையில் இருந்தாலும் அது எந்த நேரத்திலும் முறியடிக்கப்படக்கூடிய பலவீனமான சூழலிலேயே உள்ளது.
இருதரப்பிற்கும் இடையே மீண்டும் ஒரு வலுவான மோதல் அலை உருவாகக்கூடும் என்ற அச்சம் நீடிக்கின்றது. இந்த நிலையில் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்குதல் மற்றும் முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவித்தல், போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கான இழப்பீட்டு கோரிக்கைகள் போன்ற பிரச்சினைகள் ராஜதந்திர பாதையில் சுமூகமாக தீர்க்கப்படுமா அல்லது அடுத்த கட்ட மோதலுக்கு வழிவகுக்குமா என்பதை உலக நாடுகள் உற்று நோக்கி வருகின்றனர்.